அல்கைன். ஓகே, ஸோ அல்கைனை பொறுத்தவரையும் உங்களுக்கு நார்மலாக அல்கேன் படித்தோம் சரிங்களா. அல்கேனில் எப்படி இருக்கும், எல்லா கார்பனும் சேச்சுரேட்டடாக இருக்கும் சரிங்களா. மீதி இருக்கிற ரெண்டுமே அல்கைனை பொறுத்தவரையும் அன்சேச்சுரேட்டட். அல்கைனை பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஜென்ரல் ஃபார்முலா என்னதுப்பா, CnH2n -2 +2 வந்துச்சுன்னா அல்கேன், CnH2n மட்டும் இருந்துச்சுன்னா அல்கீன் சரிங்களா. CnH2n -2 இருக்குது அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அல்கைன் சரிங்களா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது சரிங்களா. ஸோ இதில் சிம்பிளஸ்ட் அல்கைன்னா இதுதான் சரிங்களா. ஸோ இதை சுற்றி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும். தட் மீன்ஸ் ஹைலி எலக்ட்ரான் டென்ஸ் மாலிகுல். ஸோ இதில் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்கைன். இன்னொன்று காமனாக சொன்னால் அசிட்டிலின். என்ன சொல்லுவாங்கம்மா, அசிட்டிலின். நார்மலாக கேசியஸ் ஃபார்மில் இருக்கும், கேஸ் ஃபார்ம். அசிட்டிலின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அசிட்டிலின் கேஸ்னால் எதை மீன் பண்ணுறாங்க, இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் நேம் சொல்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா. ஸோ அப்போ 2 கார்பன் தான் என்ன வரும், ஈத் ஐன். ஓகேவா, ONE முடியும். ஓகே, சப்போஸ் 3 கார்பன் இருக்குன்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH, அப்போ என்ன வரும், ப்ரோப்பைன் சரிங்களா. 1 2 3 3 கார்பன் இருக்குது, அப்போ என்ன வரும், YNE ப்ரோப்பைன் அந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் வேறு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, அல்கைன் ட்ரிபிள் பாண்டை பொறுத்த வரையும் டோட்டலாக எத்தனை பைபாண்ட் இருக்குமா, 2 பைபாண்டு 1 சிக்மா பாண்ட். இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா என்ன தான் மீனிங்கு, இங்கே எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும், ஃபஸ்ட்டு அல்கைன்னா என்னன்னு தெரியணும். அல்கைனுங்கிறது கார்பனில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுன்னு தெரியணும். ரெண்டாவது சிம்பிளஸ்ட் அல்கைன் என்னதுப்பா, அசிட்டிலீன். ஈத்தைன் இருக்கு இல்லைங்களா, அதான் என்னது சிம்பிளஸ்ட் அல்கின் தெரியணும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்டில் எத்தனை பைபாண்ட் இருக்குது, எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது, எத்தனை பைபாண்ட் இருக்குது, 2 பைபாண்டு 1 சிக்மா பாண்ட் அப்படி இருக்குதுன்னு தெரியணும். அதே மாதிரி ஜென்ரல் ஃபார்முலானா என்னன்னு தெரியணும். IUPAC நேம் எழுத தெரியணும். பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரையும் நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு வரோம். என்ன இருக்குது உங்களுக்கு, ட்ரிபிள் பாண்டு மோர் ஸ்ட்ரென்த் கம்பேர் டு டபுள் பாண்டு, அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்டு. இது எல்லாமே நம்ம பாண்ட் எனர்ஜி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம். இது எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப அதிகம். எதுக்குமா, ட்ரிபிள் பாண்டை உடைக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை. அதுக்கடுத்தது டபுள் பாண்டு, அதுக்கடுத்தது சிங்கிள் பாண்டு. 823 கிலோ ஜூல் அந்தளவு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை கொடுக்குறோம். அப்போ தான் என்ன பண்ணால் தான் உடையும், ட்ரிபிள் பாண்டை உடைக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபார் அல்கைன். ஓகே, ஸோ பேசிக்கான விஷயங்கள் அல்கைனை பற்றி நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எவ்வளோ, பை பாண்ட் எவ்வளோ அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கார்பன் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுக்கும் எடுக்கக்கூடிய பாண்ட் லென்த் எவ்வளோப்பா வருது, 154 பிகோமீட்டர். அதுவே ஆம்ஸ்டாங்கில் கேட்டாங்கன்னா 154 வரும். கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய லென்த்து, இந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 109 பிகோமீட்டர். ஸோ இது டபுள் பாண்டில் எப்படி இருக்கும், 134. இதில் இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனோட இது எவ்வளோ இருக்குது, 108. இதில் இருக்குது பார்த்தீங்களா கார்பன் ட்ரிபிள் பாண்டு, இதில் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 120 பிகோமீட்டர், 1.20 ஆம்ஸ்டாங்னு வரும். இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இதோட இது எப்படி இருக்கும் உங்களுக்கு 106 இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதோட பாண்டு ஆங்கிள் கேட்கலாமா இல்லையா. ஸோ 109 டிகிரி 5 டேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் எவ்வளோ இருக்கும்ப்பா, 120 டிகிரி இருக்கும். இதில் என்ன இருக்கும் உங்களுக்கு 180 டிகிரி இருக்கும் சரிங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹைட்ரோகார்பன் இஸ் மோர் பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிளாக என்ன வரும், அல்கைன் தான். 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ வருது, 180 டிகிரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது ட்ரிபிள் பாண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, சில ரியாக்ஷன்ஸ்லாம் வரும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டபுள் பாண்டு கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பேயர் ரியேஜென்ட்டு, சிசி புரோமின் வாட்டரு, அந்த மாதிரி ட்ரிபிள் பாண்டை கண்டுபிடிக்கிறது என்ன ரியாக்ஷன்னா அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சரிங்களா. சில்வர் நைட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம சம் பர்டிகுலர் காம்பவுண்டோட, சப்போஸ் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்டு, இங்கே அமோனிக்கல் காப்பர் குளோரைடு, இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த இது இருக்குது இல்லைங்களா, லாஸ்ட்டாக இந்த ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹைட்ரஜனில் என்ன ஆயிரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக
இந்த H ப்ளஸ் ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல என்ன ஆயிருப்பா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டல் இருக்கு இல்லைங்களா, மெட்டல் எப்படி இருக்கும் உங்களுக்கு ப்ளஸில் இருக்கும் சரிங்களா. இங்கே என்ன இருக்கும் Cu ப்ளஸ் எலக்ட்ரோஃபில் இந்த மாதிரி ஆட் ஆயிரும் ரெட் பிரிசிபிடேட். இது எப்படி சார் அப்படிங்கிறத பின்னாடி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் படிப்போம். இங்கே வந்து சில்வர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒயிட் கலர் பிரிசிபிடேட் கிடைக்குது, காப்பர் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது ரெட் பிரிசிபிடேட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்ப்பா, அல்கைன் இருக்கிறதா அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு அல்கைன் கொடுக்குறாங்க, அல்கைன் கொடுத்துட்டு நீங்கள் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறீங்க, ஒயிட் கலர் வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், அல்கைன் இருக்கிறதா அர்த்தம். இல்லை வரல அப்படின்னா சம் அதர் சம்திங் இருக்கிறதா அர்த்தம். இதில் மெயினாக இதுதான், மற்றது எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. காப்பர் குளோரைடு எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ என்ன கிடைக்குது ரெட் கலர் பிரிசிபிடேட்டு கிடைக்குது. பிரிசிபிடேட்மா, பிரிசிபிடேட்னா என்னன்னு தெரியுங்களா, வீல் படிவாக மாறுறது சரிங்களா பிரிசிபிடேட். ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கார்பைடில் இருந்து என்ன பண்ணுறாங்க மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொண்டு வராங்க. கார்பைடு வேறு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், முன்னாடி அல்கேன் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அல்கீன் ப்ரிப்பரேஷனில் என்ன யூஸ் பண்ணுறாங்க கார்பைடு. கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணுறாங்க, எனக்கு என்ன மாறுதுமா கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது. அதுக்கப்புறம் அதோட கார்பன் இருக்குல்ல பிளாக் கலர் கார்பன் எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. கார்பன் எடுத்து ஹீட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது எனக்கு என்னவா மாறிடுது கார்பைடு ஃபார்ம் ஆகுது, கால்சியம் கார்பைடு ஃபார்ம் ஆகுது. அதில் பை ப்ராடக்ட் என்னது கார்பன் மோனாக்சைடு. இதை எடுத்து கார்பைடு எடுத்துட்டு வாட்டரோடு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆயிரும் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த C2 அப்படியே என்னவா மாறிடுது, இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துட்டு C2H2O மாறிடுது. இங்கே கால்சியம் என்னவா மாறிடுது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடுது. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னதுமா, என்ன கார்பைடு இருக்கோ சரியா, மோஸ்ட்லி இந்த மாதிரி வாட்டர் கார்பைடு கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி ஹை ப்ரெஷர் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதோட அல்கைன் ப்ராடக்ட் கிடைக்கும் சரிங்களா. இங்கே என்ன இருக்குது கார்பன் இருக்குது, சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ அப்போ எனக்கு கரஸ்பாண்டிங் 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு அல்கைன் வேணும். அப்போ என்ன இருக்கும் CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH ட்ரிபிள் பாண்ட் H. இது என்னது 1 ப்ரோப்பைன். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். முன்னாடி கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. நோட் பண்ணிட்டீங்களா, பயப்படாதீங்க. நம்ம படித்ததை தவிர வேறு எதாவது எக்ஸ்ட்ரா வந்தால் நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் கிளவராக யோசிக்கணும். முன்னாடி 2 கார்பன் இருந்துச்சு, அப்போ அதனால் என்ன கிடச்சி அசிட்டிலின் கிடச்சி. இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு 3 கார்பன் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இது என்னன்னு தெரியணும், இது பேர் என்னது கார்பைடு. MgHனா என்னதுப்பா, CaH2னா என்னது ஹைட்ரைடு, CaO2னா ஆக்சைடு. ஸோ அடுத்தது பெர்த்தோல்ட் சிந்தசிஸ் சரிங்களா. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா ஜஸ்ட் கார்பன் எடுத்துட்டு ஹைட்ரஜனோட ஆட் பண்ணி ஹீட் பண்ணார். எலக்ட்ரிக் ஹீட் இருக்கு இல்லைங்களா, ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு அசிட்டிலின் கேஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா, சிம்பிளான ப்ராசஸ், ஜஸ்ட் கார்பனோட ஹீட்டிங் ப்ராசஸ். நோட் பண்ணிக்கோங்க குயிக். அடுத்தது ஃப்ரம் பிசினல் டைஹாலைடு சரிங்களா. பிசினல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, கார்பன் பக்கத்தில் என்ன இருக்கணும் உங்களுக்கு 2 ஹாலஜன் குரூப் இருந்தால் என்ன சொல்லுவோம்ப்பா பிசினல் குரூப்னு சொல்லுவோம். ஆல்கஹாலிக் KOH இருக்கு சரிங்களா. ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணோம் பேஸ், இது என்ன ரியாக்ஷனு E1 ரியாக்ஷனா E2 ரியாக்ஷனா, ஆல்கஹாலிக் KOH என்ன வருப்பா E2 ரியாக்ஷன் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இது வந்து OH மைனஸ் வந்து என்ன பண்ணோம் எடுக்கும், எடுத்த உடனே என்ன ஆயிரும் உங்களுக்கு பாண்ட் வரும், இந்த புரோமின் என்ன ஆயிரும் வெளியே போயிடும். ஸோ வெளியே போன வாட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு பாருங்க, ஹைட்ரஜன் இங்கே என்ன இருக்குப்பா புரோமின், இங்கே என்ன இருக்கும் டபுள் பாண்டு, இங்கே கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஓகேவா, இது எப்போ ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ப்ராடக்ட் அல்கீன் கிடைச்சிருக்கு. சார் நம்ம மறுபடியும் ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரியாக்ஷன் என்ன நடக்காது எஃபெக்டிவாக நடக்காது. ஸோ நாம் அடுத்தது என்ன யூஸ் பண்ணோம் ஸ்ட்ராங் பேஸ் NaNH2 இல்லைனா KNH2 இந்த மாதிரி ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் NH2 மைனஸ்ன்னு இருக்குமா. ஸோ இது என்ன பண்ணோம் ஆப்போசிட்டில் இருக்கணும் சரிங்களா. இங்கே கவனிங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் புரோமின் இருக்கா, அதே மாதிரி இங்கே என்ன இருக்கணும் ஆப்போசிட்டில் இருக்க ஹைட்ரஜன் தான் என்ன பண்ணும் இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் என்ன ஆயிரும் இங்கே வந்துடும், இந்த புரோமின் என்ன ஆயிரும் வெளியே போயிடும். இப்போ எனக்கு எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட் CH ட்ரிபிள் பாண்ட்
CH அசிட்டிலின் கேஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. புரியுதா? ஸோ என்ன யூஸ் பண்ணும்பா, வெறும் ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் தான் இனிஷியேட் ஆகும். எது வரையும் நடக்கும்? அல்கீன் மட்டும் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து நான் என்ன ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன ஆட் பண்ணோம்? ஹை ஓகேவா, மோர் பேஸ் NaNH2 KNH2 விக்ரஸான பேஸ். இது என்னது? விக்ரஸான பேஸ். இது யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டிலின் கிடைக்கும். இது ரெண்டில் நடக்கிறதுமே E2 ரியாக்ஷன் மெக்கானிசம் தான். இது என்னதுமா? E2 தான். ஸோ அடுத்தது இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் நார்மலாக லோவர் கார்பன் இருக்கிறது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? கேஸ். அதுக்கப்புறம் மீடியம் லெவலில் இருக்கிறது லிக்யூடு. அதுக்கப்புறம் 12க்கு மேலே இருக்கிறதெல்லாம் சாலிடாக இருக்கும். நார்மலாக நான் போலாரின் நேச்சர், சரிங்களா? ஆனால் போலாரும் ஃபார்ம் ஆகும். எப்படி? CH ட்ரிபிள் பாண்டு CH, இது என்ன நேச்சரு? நான் போலாரின் நேச்சர். சப்போஸ் CH3C ட்ரிபிள் பாண்ட் CH, இது என்ன நேச்சரு? இந்த குரூப்பு ஒரு போலாரிட்டியை ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? மெத்தில் குரூப், எலக்ட்ரான் டென்சிட்டி குரூப்பா இல்லையா? ஸோ அப்போ இங்கே போலார் இருக்கும். ஸோ நார்மலாக என்ன சொல்லலாம்? நான் போலாரின் நேச்சர், பட் போலாரும் என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். சாலிபிளின் இது என்னதுப்பா? CCl4 பென்சின். ஏன்? நான் போலார் சால்வெண்ட். வாட்டரில் சாலிபிள் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அசிட்டிலின் எடுத்துகிட்டு சாலிபிளே பண்ண முடியாது. ப்ரொப்பலின் எடுத்துட்டா கொஞ்சமாக சாலிபிள் ஆகும், சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி எதில் சாலிபிள் ஆகும்? நான் போலார் சால்வெண்ட்டில் இதாகும், கலர்லெஸ். ஓகேவா? சிம்பிளான பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதில் அசிடிக் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வரது தான் அசிடிக் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் அடிஷன் ரியாக்ஷன், பாலிமரைசேஷன், ஐசோமரைசேஷன், பாலிமரைசேஷன் ரெண்டுலையுமே ஒரே மாதிரி வந்துடும். ஸோ இந்த 3 கேட்டகரி தான் மெயினான இம்பார்ட்டண்டான கேட்டகரி அல்கைனில். அடிஷன் ரியாக்ஷன், பாலிமரைசேஷன் ஒவ்வொன்றா என்னென்னு படிக்க போகிறோம். அசிடிக் நேச்சர் ஆஃப் அல்கைன். ஸோ அல்கைனை பொறுத்த வரையும் அல்கைனில் பேசிக்கான அல்கைன் யூனிட் என்னதுமா? அசிட்டிலின், சரிங்களா? ஈத்தைன் பேர் என்ன சொல்லலாம்? ஐயூபேக் நேம் படி ஈத் ஐன். 2 கார்பன் இருக்கா? ஸோ ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 2 கார்பன் இருக்கணும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஏதாவது ஒரு பேஸ் எடுத்தோ, சரிங்களா, ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோ, சப்போஸ் நான் இங்கே ஒரு பேஸ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஸ் என்ன பண்ணுன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH, சரிங்களா? இந்த பேஸு இந்த புரோட்டானை என்ன பண்ணோம்? எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும், வார்த்தையை யூஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். புரோட்டான் அப்படின்னா என்ன எடுக்கும்பா? H+ எடுக்கும். அப்போ இந்த கார்பன் மேலே என்ன சார்ஜ் இருக்கும்? மைனஸ் சார்ஜ். H C ட்ரிபிள் பாண்ட் C, இந்த கார்பன் மேலே என்ன இருக்கும்? மைனஸ் சார்ஜ் இருக்கும், சரிங்களா? இப்போ எந்த ஒரு பொருள் H+ கொடுக்குதோ அந்த பொருள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆசிட்னு சொல்லுவோம். கவனிச்சிருக்கீங்களா? ஸோ எந்த பொருள் H+ கொடுக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட் H+ கொடுக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் ஆல்கஹால் H+ கொடுக்கும். வேறு ஏதாவது கொடுக்குமா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இன்ஆர்கானிக்கில் நைட்ரிக் ஆசிட் இருக்குது, சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது, அது வேறு. ஆர்கானிக் ஆசிட்டில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? GOC நடத்தும்போது சொல்லியிருப்பேன். H2O H+ கொடுக்கக்கூடிய பொருள் என்னென்ன தான்பா இருக்குது? என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? COH, அதுக்கடுத்தது இதுவும் கொடுக்கும், SO3H கொடுக்கும், அடுத்தது OH. வேறு ஏதாவது இருக்கா இதை தவிர? H+ கொடுக்கறது இல்லை. அதோட சேர்த்து எந்த காம்பவுண்டு வந்துருச்சு? இப்போ ஆட் ஆயிடுச்சு அசிட்டிலினும். என்ன ஆட் ஆயிடுச்சு? H+ கொடுக்குமா இல்லையா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்ன வரும்ப்பா? C ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ டோட்டலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எந்த பொருள் H+ கொடுக்குது? ஸோ இவ்வளோ தான் கொடுக்கும். ஸோ இதுதான் என்னது? ரிலீஸ் H+. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆசிட். ஓகேவா சார்? இது எப்படி சார் ஆசிட் அப்படின்னா என்ன ரீசனு? இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஞாபகம் இருக்குங்களா? C ட்ரிபிள் பாண்ட் H. இதோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கார்பனில் இருக்கக்கூடிய இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னதுப்பா? sp3 ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி CH டபுள் பாண்ட் CH. இதில் இருக்கக்கூடிய இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னது? sp2 ஹைபிரிடைசேஷன். சேம் இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் sp ஹைபிரிடைசேஷன். நாம் இருக்கா? படிச்சிருக்குமா? புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான லெவல் நம்ம முன்னாடியே படித்தது தான். ஸோ இதில் ஹைபிரிடைசேஷனை பொறுத்து எஸ் கேரக்டர்னு ஒன்று சொல்லுவோம்.
எஸ்பி ஹைபிரிடைசேஷனில் இருக்குது. டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் இருக்குது பர்சன்டேஜ் சரிங்களா எஸ் கேரக்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எத்தனை இருக்குது 2 இருக்குங்களா, எஸ் இருக்குது பி ஆர்பிட் இருக்குது. அப்போ எஸ் வந்து 50 ஒன்றும் இல்லை 100 எடுத்துக்கோங்க, டிவைடட் பை எத்தனை காம்பனன்ட் இருக்குது 2 காம்பனன்ட் இருக்குது. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 50. அப்போ இதில் எஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர்னு சொல்லுவோம். எவ்வளோ பர்சன்டேஜ்மா 50%. அடுத்தது SP2 இருக்குது, இதில் நான் எடுக்கிறேன் எஸ்ஸோட வேல்யூ எடுக்கிறேன். எவ்வளோ வரும், எத்தனை காம்பனன்ட் இருக்குது, ஒரு எஸ் 2 பி, டோட்டலாக எவ்வளோ 3. அப்போ 100 டிவைடட் பை 3 எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 33.337 அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா, 33.33%. அடுத்தது SP3 எடுக்கிறேன், எத்தனை காம்பனன்ட் இருக்குது 4 காம்பனன்ட் இருக்குது, எஸ் கேரக்டர் எவ்வளோ வரும் 25% சரிங்களா. ஸோ இதில் டியூ டு இந்த எஸ் கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கனால இந்த கார்பனில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, மோர் எலக்ட்ரான் இதாக இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சராக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த குரூப் இந்த பக்கத்தில் இருக்க கார்பன் நாட் அந்த பர்டிகுலர் கார்பன் H+ ரிமூவ் ஆன வாட்டி இந்த கார்பன் எப்படி இருக்கும் உங்களுக்கு sp ஹைபிரிடைசேஷனில் தானே இருக்குது. இதோட நேச்சர் எப்படி இருக்கும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா என்னதுமா சீக்கிங் இன் எலக்ட்ரான் ஓகேவா. எலக்ட்ரான் என்ன பண்ணும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நேச்சரில் இருக்கும். அப்போ இப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா இன்டர்மீடியேட்டு, இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆன வாட்டி இதோட ஹைபிரிடைசேஷன் என்னது sp ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணோம் ஈஸியாக அந்த உருவாகக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் ஸ்டேபிளாக வச்சுக்குமா இல்லையா. ஸோ ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆகுதா இல்லையா. ஸோ அப்போ இது என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு ஆசிட் மாதிரி உருவாகுது இருக்குங்களா. ஆசிட் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு H+ கொடுத்த வாட்டி கரஸ்பாண்டிங் காஞ்சிகேட் பேஸ், இது என்ன சொல்லுவாங்க காஞ்சிகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லைங்களா, கரஸ்பாண்டிங் காஞ்சிகேட் பேஸை என்ன பண்ணும் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இருக்கணும். இப்போ இதில் எப்படி இருக்கு உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஃபேக்டர் என்னது O-. இந்த குரூப் என்ன குரூப்பு எலக்ட்ரான் எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். அப்போ என்ன ஆகும் டபுள் நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே என்ன ஆயிரும் டபுள் பாண்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா, ஸ்டெபிலைஸ் பண்ண ஃபேக்டர். இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஃபேக்டர் என்ன இருக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால இது என்ன இருக்கு மோர் அசிடிக். ஃபர்தரா சார் நான் என்ன பண்றேன் மறுபடியும் ஒரு பேஸ் போட்டு பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி மாறும் நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி ஆல்ரெடி இது என்ன இருக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி, இது பக்கத்தில் என்ன இருக்கு 2 பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன நடக்கும் ரிப்பல் தான் நடக்கும், ரிப்பல்சன் தான் நடக்கும், அட்ராக்ஷன் நடக்காது. அப்போ என்னது ஸ்டெபிலிட்டி நாட் அட்டைன்டு. ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் ஓகேவா, ரொம்ப அன்ஸ்டேபிள். sp2ல கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகிறதோ அதே மாதிரி sp-ல நெகட்டிவ் சார்ஜ் கார்பேனியன் ஃபார்ம் ஆகிறதோ என்னதுப்பா ரொம்ப அன்ஸ்டேபிள். ஒரு ஸ்டெப் நடக்கும் ஆனால் இந்த ஸ்டெப் என்னது நடக்காது சரிங்களா. ஸோ இது வந்து இந்த காஞ்சுகேட் பேஸ் ரொம்ப ஸ்டேபிள், இது வந்து என்னது வெரி அன்ஸ்டேபிள் டியூ டு ரிப்பல்சிவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் சரிங்களா. அப்போ அசிடிட்டியை பொறுத்த முடியும் அசிட்டிலின்ல எத்தனை ஹைட்ரஜனை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், ஒரு ஹைட்ரஜன் தான் ரிமூவ் பண்ண முடியும், 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண முடியாது. இது ஒரு கொஸ்டின் நீட் கொஸ்டின், ஹவு many ஹைட்ரஜன் would be removed from acetylene gas அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எத்தனைப்பா only 1. ஸோ என்ன ரீசன்னால அசிட்டிலின் வந்து அசிடிட்டி ப்ராப்பர்ட்டியை காட்டுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா டியூ டு எஸ் கேரக்டர் 50% ஆஃப் எஸ் கேரக்டர், டியூ டு 50% ஆஃப் எஸ் கேரக்டர் பிரசன்ட் இன் அசிட்டிலின் சரிங்களா. ஸோ அசிடிட்டி பொறுத்தவரையும் sp ஹைபிரிடைசேஷன் மோர் அசிடிக், அடுத்தது sp2 லீஸ்ட் அசிடிக் எதுமா sp3. ஸோ இந்த அசிடிக் தன்மை இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் நடக்குது சரிங்களா. இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆயிரும்பா, இந்த ஒரு ஹைட்ரஜன் என்ன சொல்லுவோம் இதான் என்னதுப்பா அசிடிக் ஹைட்ரஜன் சரிங்களா. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், ஒரு பேஸ் கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகிட்டா நமக்கு எப்படி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது ஒரு கார்பேனியன் இன்டர்மீடியட். வாங்க ஸோ ஒரு கார்பேனியன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது சோடியம் மெட்டல் யூஸ் பண்ணுறோம், இதில் ஒரு சோடியம் இருக்குங்களா சோடியம் மெட்டல் பார்த்துக்கிறேங்க. சோடியம் மெட்டல் யூஸ் பண்ணுறீங்களா,
ஸோ இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே NaNH2 இருக்குல்ல, ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ் அமோனியா. சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மோனோ சோடியம் ஈத்தனைடு. ஓகே, ஸோ உங்களுக்கு 2 கார்பன் இருக்கு இல்லைங்களா, அதனால் ஈத்தனைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எதில் நடக்குது ஒன்லி இந்த மாதிரி ஃபார்மேஷன் எதில் நடக்குது, ட்ரிபிள் பாண்டில் மட்டும்தான் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோனோசோடியம் இத்தனைடு கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும், மோனோசோடியம் ப்ரொப்பனைடு கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான். எந்த ஹைட்ரஜன் இதில் ரிமூவ் ஆகும், இந்த ஹைட்ரஜனா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனா, இந்த பக்கம் இருக்கிற ஹைட்ரஜன் தான் என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ எனக்கு எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட், CH3 C ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் Na பிளஸ். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுப்பா, சால்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. சோடியமோட எது இருந்தாலும் என்ன வரும்பா, சால்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா, இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சேம் அதே தான், H2 ப்ளஸ் NH3. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஹைட்ரஜன் தான் அசிடிக் ஹைட்ரஜன். This reaction does not happen in alkene and alkyne, so it is useful to detect carbon-carbon double bond. இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. Arrange decreasing order of acidity. இதான் கொஸ்டின். ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா, அடிஷன் ரியாக்ஷன். சரிங்களா, ஸோ அடிஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் என்னது, கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணுறோம். நார்மலாக இது என்னது, எந்த ஒரு அல்கீனை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டைம் பெல்லாடியம் நிக்கல் இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அல்கீன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அடிஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், ஈத்தைன் ஃபார்ம் ஆகும். ஈத்தேன் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது அல்கைன்னு, நமக்கு என்ன கிடைக்கும், அல்கேன் கிடைக்கும். அடுத்தது என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் என்னது, ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், CH2 டபுள் பாண்ட் CH2. நிக்கல் ஆட் பண்ணுறோம், மறுபடியும் எனக்கு என்ன கிடைக்கும், CH3 அவ்வளோதான். அடுத்தது அடிஷன் ஆஃப் டை ஹாலஜன். சரிங்களா, டை ஹாலஜனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பாசிபிலிட்டி இருக்குது, அடிஷன் ஆஃப் டை ஹாலஜன்னா என்ன கிடைக்கும், எக்ஸு. ரெண்டு பக்கமே என்ன ஆட் ஆகும்பா, ரெண்டு டபுள் பாண்ட்லேயே என்ன ஆட் ஆயிரும், புரோமின் ஆட் ஆயிருமா இல்லையா, CH என்ன ஆட் ஆகும், டபுள் பாண்ட் CH. இவ்வளோதான், ரெண்டு இது ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெண்டு விஷயம் பண்ணலாமா, மறுபடியும் என்ன பண்ணலாம், Br2 ஆட் பண்ணலாம், மறுபடியும் என்ன கிடைக்கும் எனக்கு, HBr ஆட் பண்ணலாம். சரிங்களா, இது ஆட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், Br2 ஆட் பண்ணுறேன், எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஸோ கார்பன் Br, ஹைட்ரஜன் Br, இங்கே என்ன வந்துடும், Br ஹைட்ரஜன். சரிங்களா, இதோட நேம் என்னது, 1,1 2,2 டெட்ரா புரோமோ ஈத்தேன். இங்க என்ன கிடைக்கும், HBr ஆட் பண்றேன், என்ன கிடைக்கும்பா, ஒரு பக்கம் என்ன ஆட் பண்ணோம், H+ ஆட் பண்ணோம், இன்னொரு பக்கம் புரோமின் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும், CH2 ஆல்ரெடி ஒரு புரோமின் இருக்கா, புரோமின், இங்க என்ன வந்துடும், CHBr2. ஓகேவா, இப்படி தானே கிடைக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் பேர் என்னது,
விசினல் டை ஹாலஜன், ரெண்டு பக்கமும் ஹாலஜன் இருக்கா? இங்க ஒரே கார்பன்ல என்ன இருக்கு உங்களுக்கு? ரெண்டு புரோமின் இருக்கா? இது என்னது? ஜெமினல் ஹேலைடு. அது விசினல் ஹேலைடு. இங்க என்ன கிடைச்சிருக்கு? ஜெமினல் ஹேலைடு. சார் இங்க பக்கத்துலயே இருக்கு சார். இது ஸ்பெஷல் டைப். ஒரே கார்பன்ல ரெண்டு புரோமின் இருக்கு. இங்க ஒரே கார்பன்லயே ரெண்டு இருக்கு. பட் ஆனா பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கு உங்களுக்கு? இது என்னது? ஃபர்ஸ்ட் விசினல் டைஹாலைடு. சரிங்களா? இது ஃபுல்லாவே ஜெமினல் டைஹாலைடு தான். ஆனா அதுக்கும் இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அது அடிஷன் ப்ராடக்ட். இதுல Br2 ஆட் ஆகுறதுல ரெண்டு பக்கமும் என்ன ஆட் ஆகும்? புரோமின் ஆட் ஆகும். அடுத்தது அடிஷன் ஆஃப் H2O. சார் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அசிட்டிலின் என்ன சொல்லியிருக்கோம்? நான் போலார் இன் நேச்சர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? போலாரை யூஸ் பண்ணால் எப்படி சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரியாக்ஷன் நடக்காது. நம்ம அதோட என்ன ஆட் பண்ணோம்? மெர்குரஸ் சல்ஃபர் ஆக்சைடு டைலூட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண பொருளை ஆட் பண்ணோம். அதோட சேர்த்து என்ன பண்ணோம்? ஹீட் பண்ணோம். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் என்ன நடக்கும்? இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான பொருள் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும்? அடிஷன் ஆஃப் H2O இது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடிஷன் ஆஃப் H2O என்ன நடக்கும்னா, நார்மலாக வாட்டர் எப்படி பிரியுப்பா? H2O எப்படி பிரியும்? H ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ். ஞாபகம் இருக்குங்களா? சரிங்களா? ஸோ இங்கே என்ன மாதிரியான ரியாக்ஷன்? எலக்ட்ரோஃபில் வந்து ஆட் ஆகுமா, நியூக்ளியோஃபில் ஆட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் இதை அசிஸ்ட் பண்ணுறதா என்ன யூஸ் பண்ணுறோம்? இந்த ரியாக்ஷனை அசிஸ்ட் பண்ணுறது தான் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்? மெர்குரஸ் யூஸ் பண்ணுறோம், மெர்குரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, என்ன ஆட் ஆகும்? எலக்ட்ரோஃபிலா நியூக்ளியோஃபிலா? அசிட்டிலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன நேச்சருமா? அசிட்டிக் நேச்சர். சரிங்களா? அசிட்டிக் நேச்சர்னா H ப்ளஸ் கொடுக்கும். அப்போ என்ன ஆட் ஆகும்? H ப்ளஸ் கொடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் என்ன நேச்சரில் இருக்கும்? டெல் பாசிட்டிவ்ல இருக்குமா இல்லையா? ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன நேச்சர்? இது அசிட்டிக் நேச்சர். ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? H ப்ளஸ் போச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரி இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிறது என்ன இருக்கும்? டெல் பாசிட்டிவ் இருக்கும். அப்போ என்ன ஆட் ஆகும்? நியூக்ளியோஃபில் ஆட் ஆகுமா, இது ஆட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் என்ன ஆட் ஆகும்? நியூக்ளியோஃபில் ஆட் ஆகும். நியூக்ளியோஃபில் ஆட் ஆகாட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சி, இந்த இடத்துல நியூக்ளியோஃபில் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். சரிங்களா? கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். இங்கே என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கா? சரிங்களா? உடனடியாக என்ன ஆயிரும்? இந்த கார்பனோட இந்த பக்கம் ஆட் ஆயிரும். இந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிரும்? இந்த கார்பனோட இந்த ஹைட்ரஜன் இப்படி எழுதிக்கலாம். இந்த ஹைட்ரஜன் இருக்கு, உடனடியாக என்ன ஆயிரும்? இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். இந்த பக்கம் என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா பாண்டு, இந்த பாண்டுக்கு ஃபார்மேஷன் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்? கார்பன் டபுள் பாண்டு ஓ, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும். இங்கே டபுள் பாண்டு, இங்கே எப்படி இருக்கும்? CH H. எப்படி இருக்கு? டபுள் பாண்ட் மட்டும் இருக்கா? ஸோ கார்பனுக்கு 5 இது வந்துருச்சா என்ன? டபுள் பாண்ட் மட்டும்தான் வரும். இந்த டபுள் பாண்ட், இந்த ட்ரிபிள் பாண்ட் இங்கே மூவ் ஆகிறதுனால தான் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்டு ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது? இதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிரும்? ஹைட்ரஜன் இங்கே மூவ் ஆயிரும். ஸோ இந்த பாண்ட் என்ன ஆயிரும்? இதோட பாண்டு மூவ் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி கிடைக்கும்? இந்த பக்கம் பாண்ட் இப்படி மூவ் ஆயிரும். அப்போ CH3C டபுள் பாண்ட் O H. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆல்டிஹைடு கிடைச்சிருக்கு ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். ரெண்டு எக்ஸாம்பிள் பண்ணும்போது புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் H ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நான் 3 ஹைட்ரஜன் வேணும் இல்லையா? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணும்போது தெளிவாக புரிஞ்சிடும். இது எப்படி பிரியுதுப்பா? H ப்ளஸ்
OH மைனஸ். சரிங்களா? இந்த H ப்ளஸ்ஸை எங்கே அசிட்டிக் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வந்துடும்? இப்போ CH3 C டபுள் பாண்டு CH2. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? OH இருக்கா? அதை நெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்துடும்? CH3 C இங்கே என்ன வந்துடும்? OH இங்கே என்ன இருக்கும்? டபுள் பாண்டு நார்மலாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது CH இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும்? டாட்டாமரிசன் நடக்குது. ஸோ டாட்டாமரிசன் நடக்கும்போது என்ன ஆயிரும்? இந்த OH தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆயிரும்? இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆயிரும், இந்த டபுள் பாண்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 C டபுள் பாண்டு O CH3. இங்கே என்ன எனக்கு கிடைச்சிருக்கு? கீட்டோன் ப்ராடக்ட். இதுவே ஒரு கொஸ்டின் தான். நார்மலாக அசிட்டிலின் எடுத்து வாட்டரை அடிஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? நேம் என்னது? ஆல்டிகைடு. அந்த ஆல்டிகைடு பேர் என்னது? அசிட் ஆல்டிகைடு. இதே வந்து ப்ரொப்பைன் எடுத்துட்டு நம்ம வாட்டர் அடிஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ப்ராடக்ட் கீட்டோன் அசிட்டோன் கிடைக்குது. அடுத்தது பாலிமரைசேஷன். பாலிமரைசேஷன்னா இப்போ பாலிமர் படிச்சோம் இல்லைங்களா? மோனோமர். இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாலிமர் கிடைக்கும். அங்கே வந்து என்ன இருக்கும்? உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் வந்துடும். இங்கே வந்து என்ன இருக்கும்? டபுள் பாண்டு. இது வந்து ஸ்பெஷல் கண்டிஷனில் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். நார்மலாக பாலிமருக்கு என்ன பண்பு இருக்குப்பா? எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது. ஆனால் இந்த மாதிரி அல்கைன்லேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த இது வந்து என்னதுன்னா ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? சம் கண்டக்டிவிட்டி பாலிமர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இதுதான், சைக்ளிக் பாலிமரைசேஷன். சார் இது எதுக்கு சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அல்கைன் எடுத்துக்கிறோம், அசிட்டிலின் கேஸ் இருக்கு இல்லைங்களா? அசிட்டிலின் கேஸ் எடுத்துக்கிறோம், ரெட் ஹாட் டியூப். சரிங்களா? இந்த அயனு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா RHT. இதை எதை மீன் பண்ணுதுப்பா? ரெட் ஹாட் டியூப், அயன் டியூப் மாதிரி இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ரொம்ப ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? இதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370ங்கிறது இந்த மாதிரி கூட இருக்கும், 1200 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ரொம்ப கொதிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த இந்த இதெல்லாம் போடுவாங்கள்ல நகை தயாரிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா பளிர்னு இருக்கும். வீடியோலாம் பார்த்துட்டு தெரியும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? மெட்டலை போட்டு போகும்போது என்ன ஆயிரும்? லிக்யூடு மாதிரி மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல அசிட்டிலின் கேஸை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பாண்டு எல்லாமே இந்த கார்பனோட எல்லாமே பாண்டு சேரும். பாலிமரைசேஷன். இது எப்படி பாலிமரைசேஷன் ஆகுது? சைக்ளிக் ஃபார்மேட்டில் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆயிரும்? இந்த ட்ரிபிள் பாண்ட் எல்லாமே என்னவா மாறிடும்? டபுள் பாண்டாக மாறிடும். ஹைட்ரஜன் எங்கேயாவது வெளியே போகுதா? எங்கேயும் வெளியே போயிடல. சரிங்களா? அதில் இருக்கிறது எல்லாமே ட்ரிபிள் பாண்ட் எல்லாமே டபுள் பாண்டாக மாறி உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்குதுமா? ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இது என்னது? பென்சீன் ஃபார்மேஷன். சரிங்களா? பென்சீனை தயாரிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். ஓகேவா? என்னது? உங்களுக்கு அசிட்டிலின் கேஸ் எடுத்துக்கிறாங்க, ஈத்தைன் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு ரெட் ஹாட் டியூப்ல போட்டு ஹை டெம்பரேச்சர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது? பென்சீன் கிடைச்சிருது. சிம்பிளாக இருக்கா? இதே மாதிரி எங்கே இன்னொரு இடத்துல என்ன யூஸ் பண்ணோம்? அல்கேன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? பென்சீன் கொண்டு வந்தோம். என்ன யூஸ் பண்ணோங்க? ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு. மறக்கக்கூடாது. கம்பாரிசன் ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 அசிட்டிலின் இருக்கா? இந்த பக்கம் என்ன இருக்குதுமா? ஒரு ப்ரொப்பலைன் இருக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலா எத்தனை கார்பன் இருக்கும்? இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ல டோட்டலா 6 கார்பன் 6 + 1 7 கார்பன் இருக்கும். 6 கார்பன் இருந்தால் என்ன ஃபார்ம் ஆயிரும்? பென்சீன் ஃபார்ம் ஆகும். ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? டொலுவின் கிடைச்சிருச்சு. இங்கே கவனிங்க, இங்கே என்ன இருக்கு? டோட்டலா 3 × 3 9 கார்பன். ஸோ இதில் என்ன நடக்கும்? சைக்ளிக் பாலிமரைசேஷன் நடக்கும். முன்னாடி இங்கே உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, RHT கொடுத்துருந்தாங்கன்னா எதை மீன் பண்ணுது? ரெட் ஹாட் டியூப். இப்போ என்ன எனக்கு கிடைக்கும்? இங்கே ஒரு CH3 குரூப்பு, இங்கே ஒரு CH3 குரூப்பு, இங்கே ஒரு CH3 குரூப். இதுக்கு பேர் என்னது? மெசிட்டிலீன். இதுக்கு பேர் என்னதுமா? மெசிட்டிலீன். நோட் பண்ணிக்கோங்க. டொலுவின். இதுக்கு பேர்
மெசிட்டிலைன். நீங்களே எழுதலாம், ஸ்டார்டிங் மெட்டீரியல் எழுதிட்டு நீங்களே ஆன்சர் கொண்டு வரலாம், போர்டை பார்த்து எழுதுன்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது காமன் நேம்மா. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான், சரிங்களா? இங்கே என்ன எடுத்திருக்கோம்? அசிட்டிலின் கேஸ் எடுத்திருக்கிறோம், குப்ரஸ் குளோரைடு, அம்மோனிக்கல் குப்ரஸ் குளோரைடு எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இது ரெண்டு ஆட் பண்ணி எழுதுறோம், அவ்வளோதான், சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன இருக்கு? CH இருக்கா, ரெண்டு கார்பனையும் ஆட் பண்ணிக்கிறோம். முன்னாடி இருக்குல்ல இந்த ஹைட்ரஜனோட ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஹைட்ரஜன் வந்து இப்போ CH இருக்கு, ட்ரிபிள் பாண்டு CH இருக்கு. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா, அந்த ஹைட்ரஜனோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த ஹைட்ரஜனோட வந்துடுது. அப்போ அந்த இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன், இந்த ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் வந்துடுது. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? CH2 கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? இந்த பாண்டு டபுள் பாண்டாக மாறிடும். அதுக்கு பக்கத்தில் சிங்கிள் பாண்டு, ஒரு பக்கம் ட்ரிபிள் பாண்டு அப்படியே இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு அசிட்டிக் ஹைட்ரஜன் இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன்? HCl ஆட் பண்ணுறேன். HCl ஆட் பண்ணால் என்ன ஆட் ஆகும்? CH2 டபுள் பாண்டு CH அப்படியே தான் இருக்கும். இந்த எந்த பக்கம் ஹைட்ரஜன் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது? ட்ரிபிள் பாண்டில். மார்கானிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுது? மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆட் ஆகுமா? குளோரின் ஆட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆட் ஆகும்? CH2 ஆட் ஆகும். இது எதுக்கு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பாலிமர் தயாரிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ பாலிமரைசேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஐசோப்ரீன் யூனிட். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஸோ இதில் அதே மாதிரி இருக்கா? CH2 இருக்கு, CH2 இருக்கு, சென்டரில் என்ன இருக்கு? மெத்திலுக்கு பேரா குளோரின் இருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது? குளோரோபின். CHLOR, குளோரோ. Chloropine. Preparation of chloropine using acetylene, ammonical cuprous chloride. லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது இருக்குது, இது முடிச்சிட்டா ஃபுல்லாகவே என்னது? அல்கைன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸ் தான், ஓகேவா? உங்களுக்கு முக்கியமானது என்னது? முன்னாடி படிச்சிங்களா பாலிமரைசேஷன். எப்பயுமே ஒரு படி மேலே என்ன பண்ணிக்கணும்? படித்து வச்சுக்கணும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரஸ் நிக்கல் டெட்ராசைனைடு, சரிங்களா? இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்கு? 8 கார்பன் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி என்ன ஆயிரும் உங்களுக்கு? சைக்ளிக் சைக்ளோ ஆக்டா டெட்ரையீன். டோட்டலாக எத்தனை இருக்குமா? 4 ஈன் இருக்கா? 4 கார்பன் இருக்கா? சைக்ளிக் ஆக்டா டெட்ரையீன். நோட் பண்ணிக்கோங்க. சைக்ளிக் ஆக்டா டெட்ரையீன் காமன் நேம், ஓகே? ஐயூபேக் நேம் கிடையாது. ஐயூபேக்னா நம்பர் பண்ணணும். இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டப் ஷேப் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து என்ன மாலிகுலர்? இது நேச்சுரலாக எக்ஸிஸ்ட்னா எக்ஸிஸ்ட் தான்.
இது அரோமேட்டிசிட்டி படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, ஆன்டி அரோமேட்டிக் நேச்சராக வரும். பட் ஆனால் ஆக்சுவலாக என்னது இயற்கையில் இருக்குது. அப்படின்னா இது என்ன நேச்சருமா, இது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். டியூ டு என்ன ரீசனு, டியூ டு பிளேனாரிட்டி லாஸ் ஆஃப் பிளேனாரிட்டி. இந்த காம்பவுண்ட் என்னது பிளேனாரிட்டி லாஸ் பண்ணுறதுனால என்ன ஷேப் வந்துருச்சு, டப். வீட்டில் யூஸ் பண்ணுற இல்லைங்களா, டப் ஷேப்பில் வந்துருச்சு. சரிங்களா. ஸோ அதனால் இது நான் அரோமேட்டிக் காம்பவுண்டு நேச்சுரலாக எக்ஸிஸ்ட் ஆகும். இயற்கையில் எது இருக்காது, ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் இயற்கையாகவே இருக்காது. ஸோ இதோட உங்களுக்கு என்ன கிளியர் ஆகுது, இதோட உங்களுக்கு அல்கைனோட கம்ப்ளீட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது.